செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கே மாப்புடைத்து. இந்த குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், யார் ஒருத்தர் நடுவு நிலைமை தவறாமல் நேர்மையாக நாணயமாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் கொடுத்து தானும் அனுபவித்து பாதுகாத்து வந்திருக்கிறானோ அவனுடைய சொத்தானது அவனுக்கும் இன்பத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அவனுடைய சந்ததிகளுக்கும் சிந்தாமல் செதறாமல் அவர்களுக்கு நன்மை பயப்பதற்காக அது பிரயோஜனப்படும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான அர்த்தம். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு வருது இல்லையா? நம்ம சம்பாதிக்கிற சொத்தானது நல்ல வழியில் வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு ஏற்படும். இந்த குறள் நமக்கு உணர்த்துவது அதைத்தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சங்ககால கதையை நாம் பார்க்கலாம். வாணன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தொண்டை மண்டலத்தில் அவர் ஆரை அப்படிங்கிற ஊரில் அவர் இருந்து கொண்டிருந்தார். நல்ல வேளாள மரபில் வந்தவர், விவசாயி. நிறைய சொத்து அவருக்கு, நிறைய நிலம், அந்த நிலத்தில் நிறைய விளைச்சல் பல்கி பெருகி அது ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமே அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதை எல்லாத்தையும் அவர் மாத்திரம் சாப்பிடலை. எல்லாத்தையும் எப்பப்பெல்லாம் தானம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருதோ அப்பப்பெல்லாம் தானங்கள் பண்ணி அவர் தன்னை ஒரு நல்ல உபகாரியாக எல்லோரும் அறியும்படியுமாக அவர் இருந்தார். அப்போது அவருக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையனுக்கு ஏகம்பவாணன் அப்படின்னு பேர். பையன் சின்ன பையனாக இருக்கும் பொழுதே இவருக்கு உலக வாழ்க்கையில் ஒரு இச்சை இல்லாமல் போனது. அதனால் அவர் துறவு வாழ்க்கை மேற்கொண்டார். இப்போ துறவு வாழ்க்கைக்கு அவர் போகும் பொழுது அந்த பையனுக்கு வேறு யாரும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு. இந்த சொத்தையும் பார்த்துக்கிறதுக்கு பையனையும் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுறார், அவங்க வீட்டில் இருந்த ஒரு பணியாள் இருக்கார்ல, அவர்கிட்ட அந்த சொத்தையெல்லாம் பாதுகாக்க சொல்லி பையனுக்கு தக்க வயசு வரும்போது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். இப்படி இந்த காலத்தில் நடக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். அந்த வேலைக்காரரை அவர் எந்த அளவுக்கு நியாயமாக நடத்தி இருந்தால், அந்த வேலைக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னா, பையனுக்கு சரியான பருவ வயது வந்த உடனே அத்தனை சொத்தையும் அவர் கையில் ஒப்படைச்சு, இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க எஜமான், இனிமேல் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு வேண்டிய வேலை கிடையாது, சொல்கிற வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் அந்த சொத்துக்களை அப்படியே சிந்தாமல் சிதறாமல் தான் எதையும் திருடாமல் அனுபவிக்காமல் அப்படியே கொடுத்தார் அப்படிங்கிறது அவருடைய கதையில் வரக்கூடிய ஒரு விஷயம். இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இது நாம் ஒழுங்காக அந்த சொத்தை சேர்த்துருந்தாதான் அது மாதிரியான ஒரு நிலைமை வரும். அது மாத்திரம் இல்லை, நாம் சொத்தை சேர்க்கறதுங்கிறது இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவங்களை எல்லாம் நடுநிலைமையோடு அவர்களோடு பழகணும். அப்படி பழகினால்தான் அவர்களுக்கும் துரோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனமானது வரும். இதெல்லாம் நாம் இந்த குறள்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம்.